Good evening, dear students. Next chapter 4 Geometry. Exercise 4.1 Similar Triangle. So the similar triangle நம்ம already practical geometry நம்ம வந்து work out பண்ணியிருக்கோம். இப்போ அதிலே வந்து problems வந்து பார்க்க போறோம். So first one, so இந்த similar property வரும்போது நம்ம 3 இது வந்து கரெக்ட்டா நமக்கு ஞாபகம் இருக்கணும். angle 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 criterion, side angle side criterion, angle side angle criterion. இந்த 3 criterions வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். so இந்த 3 criterion எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, so first one angle 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 criterion, அதாவது 2 angle நமக்கு similar அப்படினு சொல்லிட்டு third angle ஃபைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுனா அது angle angle criterion. அடுத்தது angle side angle. சோ ஒரு angle ஒரு சைடும் சேமா இருந்திருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படினாக்க ரெண்டு angle வந்து சேம், அதுக்கு ரெண்டு சைடும் வந்து சேம் அப்படின்றப்போ அத பொறுத்து வரக்கூடிய அத ஜாயின் பண்ணி வரக்கூடிய another third side third angle வந்து என்னவா இருக்கும்னாக்க ஈக்குவலா இருந்திருக்கும். Then next side angle side. இப்போ two sides ஒரு triangleல two triangles, அந்த two trianglesல two sides வந்து பார்த்தோம்னாக்க சிமிலரா இருக்கு. That means same ratioல இருக்கு. So two triangle sides are directly proportional. அப்படி இருந்துச்சு அப்படினாக்க so அதனுடைய angle வந்து எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். So இப்போ first one, check whether the which triangle are similar and find the value of x. so கொடுத்திருக்கக்கூடிய triangles வந்து சிமிலரா இல்லையா அப்படின்றது first one கேட்டிருக்காங்க. next one அப்படி இருந்துச்சு அப்படினா சிமிலரா இருந்துச்சுனா x னுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. so இப்போ first triangle, first one triangle A B C இந்த சைடுல கொடுத்திருக்காங்க D and E. so EC னுடைய வேல்யூ 3 and half. இந்த 3 and half நம்ம 3.5 ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். then next இங்க வந்தோம்னா 2, அடுத்தது 3 5. சோ இப்போ இதல வந்து பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு சொல்லிறேன் நானு. சோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் வந்து என்னன்னாக்க சேம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிள் A அப்படின்றது இந்த டூ ட்ரையாங்கிளுக்குமே காமன். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் என்னவா இருந்திருக்கும்னா கரஸ்பாண்டிங் ஈக்குவலா இருந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இது ஆங்கிள் ADE equal to angle ABC. அடுத்தது angle AED equal to angle ACB. so it is a corresponding angles. corresponding angles அப்படின்ற என்னன்னு பாத்தீங்க அப்படினா corresponding angles. so corresponding angles னா சேமா இருக்கக்கூடிய ஒத்த ஆங்கிள் அப்படினு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, சேமா இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க காமன் ஆங்கிள். இந்த காமன் ஆங்கிளும் 90 டிகிரியும் அதுல வர்ற மாதிரி இருந்துச்சுனா கண்டிப்பா நம்ம அதை வந்து சொல்லிரணும். காமன் ஆங்கிள் இஸ் ஆங்கிள் A. so அப்ப வந்தோம்னாக்க ஆங்கிள் CAB similar to triangle CAB similar to EAD, triangle EAD. so இப்போ இதுக்கு நம்ம இதுல வந்து அப்ளை பண்ணலாம். so first நம்ம ஸ்மால் ட்ரையாங்கிள்ல இந்த சைடு வந்து சூஸ் பண்ணலாம். அப்ப இந்த சைடு சூஸ் பண்ணோம் அப்படினாக்க AE divided by இதுக்கு லார்ஜஸ்ட் ஆங்கிள் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு. அப்போ இதுல இருந்து இது முடிக்க உள்ள வேல்யூ ஆட் பண்ணனும். so அப்போ AC is equal to AD by AB. so இப்போ AE னுடைய வேல்யூ 2 by AC னுடைய வேல்யூ
3.5 plus 2 is equal to 3 by இதனுடைய வேல்யூ AB இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 3 plus 8 so is equal to 2 by 5.5 is equal to 3 by 11 3 by 11 so இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கான்ட்ராஸ்டா இருக்கு இல்லையா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க 22 அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினாக்க 5 3s are 15 balance 1 5 3s are 15 15 plus 1 is 16 which is not equal so triangle ABC is not similar to triangle ADE. That's all the first question answer. First one. Next second question. Second one. So triangle ABC and another one வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கு PQ. So இந்த place வந்து பாத்தீங்கன்னா 110 degree. Then இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 70 degree. So இப்போ இது வந்து BC அப்படின்றது ஒரே ஸ்ட்ரைட் லைன். அப்போ இங்க ஆங்கிள் வரும்போது ஆங்கிள் PQC is equal to angle B180 so straight line அப்படின்றனால adjacent angles are equal so அப்ப இங்க வரும்போது 180 degree minus angle BQP so is equal to 180 degree minus 110 degree so angle PQC is equal to 70 degree so இப்போ இந்த angle எவ்வளவு வந்துச்சுனா 70 degree வந்துருச்சு அப்போ இந்த angle சேமா இருந்திருக்கும் so angle ABC is equal to angle PQC then next angle BAC is equal to angle QPC so these two angles are corresponding angles and the common angle வந்து பாத்தீங்கன்னாக்க angle C is common so இப்போ நம்ம similarity வந்து அப்ளை பண்ணும்போது so எந்த சைடு நம்ம கேட்டிருக்காங்களோ அது வந்து நம்ம x இந்த x ன்னு சொல்லி நமக்கு சொல்லிருக்காங்க so இப்போ இதுல வந்தீங்கன்னாக்க இங்க வேல்யூ 5 இதனுடைய வேல்யூ 3 இதனுடைய வேல்யூவும் 3 அப்படினு இருக்காங்க so அப்ப எந்த வேல்யூ நம்ம கேட்டிருக்காங்களோ அத வந்து நம்ம இத இப்ப பாருங்க ட்ரையாங்கிள் நான் செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன் so it is a first triangle it is a second triangle so A B C அடுத்து Q P Q C so இப்போ இந்த AB னுடைய வேல்யூ 5 BC னுடைய வேல்யூ B ல இருந்து C அப்ப இங்க 3 இங்க ஒரு 3 6 அடுத்து QC னுடைய வேல்யூ 3 இதனுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க QP னுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்ப கம்பேர் பண்ணா எது நமக்கு கேட்டிருக்காங்களோ அத ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல வச்சுங்க QP PQ by இதுக்கு சிமிலரா இருக்கக்கூடியது எங்க இருக்கு இங்க இருக்கு அப்போ AB equal to இங்க எதை எடுத்துக்கோம்னா ஸ்மால் இந்த ட்ரையாங்கிள் ஒரே எடுத்துக்கோம் அப்ப இந்த ட்ரையாங்கிள் அடுத்து எந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க QC வந்து கொடுத்திருக்காங்க QC by இங்க வரும்போது BC சோ இதுக்கு அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க PQ க்கு வேல்யூ வந்து தெரியாது PQ வேல்யூ தெரியாது by AB னுடைய வேல்யூ AB வேல்யூ 5 equal to QC னுடைய வேல்யூ 3 by BC னுடைய வேல்யூ 6 சோ இது அப்படியே இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க PQ equal to 3 into 5 by 6 1 3s are 3 2 3s are 6
1 2s are 2, 2 2s are 4, balance வந்து 1, point வந்து 0, 5 2s are 10. அப்போ PQ is equal to 2.5 centimeter. That's all the second question answer. Next, second question. A girl looks a reflection of the top of the lamp post on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamp post. அதாவது என்ன சொல்றாங்கனாக்க ஒரு கேர்ள் lamp post உடைய ஃபுட்ல இருந்து 6.6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 6.6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இதனுடைய ஷேடோவை வந்து பார்க்கறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த டாப்பினுடைய அந்த லேம்ப் போஸ்டினுடைய டாப்பினுடைய ஷேடோவை வந்து பார்க்கறதா சொல்றாங்க. The next, a girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror. ஸோ இந்த மிரர்ல இருந்து இந்த கேர்ள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காங்க அப்படின்னாக்கா 2.5 மீட்டர். அந்த கேர்ளினுடைய ஹைட் 1.25 மீட்டர். Then assuming the mirror is placed on the ground facing the sky and the girl mirror and the lamp post are in the same line. இது மூணு பேருமே ஒரே லைன்ல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. Find the height of the lamp post. அப்போ இந்த lamp post-னுடைய height வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்தோம் அப்படின்னோம்னாக்க இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம adjacent angles வந்து corresponding angles சொல்லலாம். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த 90 டிகிரியை நம்ம கண்டிப்பா வந்து சொல்லியிருக்கணும். ஸோ இதுக்கு A B C D E அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த AB தான் வேணும். ஸோ AB is equal to height of the lamp post. Height of the lamp post. Lamp post. Then next, இப்போ நம்ம எது நம்ம சிமிலர் சொல்றோமோ அது எல்லாத்தையும் சொல்லலாம். ஸோ ஆங்கிள் ABC equal to angle DEC equal to 90 degree. The next angle BAC equal to angle EDC. இது ரெண்டும் நமக்கு corresponding angles. So it is a corresponding angles. Corresponding angles. Then next அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க common angleன்றது இந்த Cன்றது நமக்கு common angle. So angle C is common. Angle C is common. So இப்போ இங்க angle criterion வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். So angle criterion. Angle criterion. So angle criterion நம்ம இப்போ இந்த largest triangle இந்த AB தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ AB by இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய smaller triangle வந்து பாத்தீங்கன்னா ED is equal to இதுல கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா BC. So first நம்ம largest triangle வரதுனால மேல largest triangle தான் வைக்கணும். அப்போ BC by இந்த smaller triangle வந்து பாத்தீங்கன்னா EC. So இப்போ இது இந்த இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணலாம். AB வேல்யூ தெரியாது. by ED னுடைய வேல்யூ 1.25 equal to BC னுடைய வேல்யூ 6.6 by EC னுடைய வேல்யூ 2.5. So இப்போ நமக்கு AB தான் வேணும். அப்போ AB is equal to 6.6 into 1.25 by 2.5. So இங்க byல வந்து ஒரு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால இத 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். So அப்போ AB is equal to 66 into 1.25 by 25. So இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 5s are 25 இங்க வந்தா 0.2 5s are 10 5 5s are 25 1 5s are 5 0.05. Then next
அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை. ஸோ நவ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 66 into 0.05. ஸோ இப்போ 66 5ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 6 are 30, பேலன்ஸ் வந்து 3, 5 6 are 30, 30 plus 33. ஸோ இங்கே 2 digit தள்ளி பாயிண்ட்னால 2 digit தள்ளி பாயிண்ட். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 33.3 மீட்டர். That's all the second question answer. Next third question, a vertical stick of length 6 meter. Third question, ஒரு vertical lengthல இருக்கக்கூடிய ஒரு stick வந்து 6 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cast a shadow 400 centimeter long on a ground. At the same time, a tower cast shadow 28 meter long. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இந்த ஸ்டிக்கினுடைய ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னாக்க 400 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 400 சென்டிமீட்டர். இதே சமயத்தில் ஒரு டவரினுடையதும் ஷேடோ, ஒரு டவர், அந்த டவர்னுடைய ஷேடோவும் வந்து பார்த்தோம்னாக்க சேம் இதில் வந்து இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 28 மீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே இதாக இருக்கிறதா சொல்றாங்க. கிளியரா? தென் நெக்ஸ்ட், யூசிங் த சிமிலாரிட்டி ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர். அப்போ இந்த டவர்னுடைய ஹைட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏ, ஸோ இட் இஸ் ஏ பி சி டி இ. ஸோ இப்போ இங்கே வந்தோம்னாக்க சேம் இது ரெண்டுக்கும் நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் அ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், திஸ் இஸ் அ காமன் ஆங்கிள். ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னாக்க, ஸோ ஆங்கிள் ABC is equal to angle DEC is equal to 90 degree. Then next, angle BAC is equal to angle DEDC is corresponding angles. Corresponding angles. Then next வந்தோம்னாக்க angle C is common. Angle C is common. So the next, இப்போ இதுக்கு similarity வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது ரெண்டு நமக்கு காமன். ஸோ ஆங்கிளுக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது ஏபி, இந்த ஹைட் ஆஃப் தி டவர் வந்து கேட்டிருக்காங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி டவர், ஹைட் of the tower. So AB is equal to height of the tower. So இப்போ நம்ம values கொண்டு வந்து அப்ளை பண்ண ஃபார்முலா ரேஷியோஸ் வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க, ஸோ நம்ம கேட்டிருக்கிறது AB by DE, AB by DE is equal to BC by EC. So AB னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தெரியாது. Then DE னுடைய வேல்யூ 6 மீட்டர் is equal to BC னுடைய வேல்யூ 28 மீட்டர் by EC வந்து 400 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. So 400 சென்டிமீட்டர் is equal to 4 மீட்டர். So அப்ப இங்க வந்தோம்னாக்க 4. So இது அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா AB is equal to 28 into 6 by 4. 1 4s are 4, 7 4s are 28. அப்போ AB is equal to 6 7s are 42 meter. 6 7s are 42 meter. Therefore the height of the tower is 42 meter. That's all the third question answer. Next, fourth question, two triangles QPR and QSR right angled at P and S. P ன்றதுலயும் S ன்றதுலயும் ரைட் ஆங்கிளா இருக்குது.
are drawn on the same base QR. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் வந்து QR அப்படின்றது சேம் அப்படின்னு இருக்காங்க. If PR and SQ அப்படின்ற லைன் டீன்ற பாயிண்ட்ல இன்டர்செப்ட் ஆகுது. Prove that PT into TR is equal to ST into TQ அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ இதுல வந்து பார்த்தோம்னாக்க ஆங்கிள் பியும் ஆங்கிள் எஸ்ஸும் 90 டிகிரி சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இதை ஆங்கிள் கிரிட்டீரியன் படி இந்த இதை டூ ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர் அப்படின்றது சொல்லிடலாம். The next when two இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா their corresponding sides are directly proportional அப்படின்ற இருக்கும். அப்போ corresponding sideனா எந்த சைடை வேணுமா நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ PQ க்கு corresponding RS, அடுத்து QT க்கு corresponding வந்து பாத்தீங்கன்னா TS, PT க்கு corresponding TR. இது எல்லாமே நமக்கு என்னன்னா directly proportional அப்படின்னு இருக்காங்க. அப்போ first triangle PQT வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னம்னாக்க இந்த PQT க்கு ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் வந்து PTன்ற லைன்ல இருக்கு. ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் இந்த PT அப்படின்ற லைன்ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா TSR இந்த இதை சூஸ் பண்ணோம்னா ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் வந்து பாத்தீங்கன்னா சேம் இந்த ST அப்படின்ற லைன்ல இருக்கு. சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம ஒரு ப்ராடக்ட்டா வந்து நம்ம ரைட் பண்ணலாம். சோ தட் மீன்ஸ் இது ரெண்டும் ஒரு ரேஷியோ. அப்போ PT பை இதுதான் நான் ஷார்ட்டா இங்க வந்து இதுல ரைட் பண்ணிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா PT பை ST அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். இதைத்தான் இப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி இங்க ரைட் பண்ணிருக்கேன். தி நெக்ஸ்ட் அடுத்தது 2 and 3 வந்து சூஸ் பண்றேன். in triangle இதே மாதிரிமாவே அடுத்தது in similarly in triangle PQT இத சூஸ் பண்ணா 2ம் 3ம் QTன்றதுல இருக்கனால அப்போ equal to QT. அடுத்தது இந்த இதுக்கு வரும்போது 2 and 3 அப்படின்றது TR அப்படின்ற லைன்ல இருக்கனால by TR. so using the cross multiplication so from 1 and 2 அதான் இங்க வந்து நான் டைரக்ட்டா அப்படியே இன்ட்லயே அப்படியே ரைட் பண்ணிட்டேன். வேணுமா உங்களுக்கு டவுட் ஆகும் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து from 1 and 2 ன்னு போட்டு இந்த இதை நீங்க ரைட் பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா PT by ST, அடுத்து இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா QT by TR. இப்போ இந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 இங்க வர மாதிரி இந்த இடத்துல ஈக்குவேஷன் நம்பர் 1. சோ இதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க so from 1 and 2 இங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம் are directly proportional அப்படினாக்க ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ from 1 and 2 we get PT by ST is equal to QT by TR. so இது அப்படியே cross multiplication பண்ணீங்கன்னா PT into TR is equal to ST into QT. ST into QT. இதான் நம்மளுடைய क्वेश्चनல ப்ரூஃப் ஆக்கிட்டாங்க. that's all the fourth question answer. next fifth question in adjacent figure side உள்ள figure வந்து பாத்துக்க சொல்றாங்க. triangle ABC is right angled at C. triangle ABC அப்படின்றது right C ல வந்து right angle-ஆ இருக்கு. then and DE perpendicular to AB. AB என்ற சைடுல DE அப்படின்றது perpendicular. then next prove that triangle ABC similar to triangle ADE. hence find the length of AE and DE. so first concept இந்த two triangles similar னு வந்து சொல்லிருக்காங்க. so அப்ப similar அப்படினு சொன்னா first 90 டிகிரி இருக்கனால அந்த 90 டிகிரி நம்ம வந்து ரைட் பண்ணலாம். so ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஆங்கிள் A ன்றது காமன். அடுத்து 90 டிகிரி ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணலாம். ஆங்கிள் BCA is equal to angle DEA
equal to 90 degree. அடுத்தது angle C equal to angle E equal to 90 degree. So by angle criterion, so triangle ABC is similar to triangle ADE. இப்போ first question நமக்கு இதுல வந்து கேட்டிருக்காங்க எதனுடைய வேல்யூ AE னுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இந்த AE அப்படினாக்க நம்ம டோட்டல் ட்ரையாங்கிளை இருந்து நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். சோ அப்போ டோட்டல் ட்ரையாங்கிள்னா இங்க 90 டிகிரி இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டிரா பண்றேன். கொஞ்சம் பாத்துக்கங்க. ACB இங்க 90 டிகிரி இருக்கு. இப்போ இந்த AC னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. இந்த BC னுடைய வேல்யூ வந்து 12. தென் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வேல்யூ இந்த ட்ரையாங்கிள். சோ இந்த ட்ரையாங்கிளை அப்படி இப்படி திருப்பிக்கிறேன். சோ E இங்க வந்து A, சரி இங்க வந்து D, அப்படியே இப்படி ரொட்டேட் பண்றோம். இது இங்க வந்துரும், இது இந்த சைடு போயிடும், இது இங்க வந்துரும். அப்போ இங்க வரும்போது A. சோ இப்போ இது 90 டிகிரி. இப்போ AE க்கு வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கல. சோ AE க்கு வேல்யூ வந்து கொடுக்கல. AE தான் நமக்கு கேட்டிருக்காங்க. AE and DE னுடைய வேல்யூ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த AD க்கு வந்து வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அப்படினாக்க 3. சோ இப்போ இது எல்லாமே வந்து இந்த 2 ட்ரையாங்கிளை நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் இது அப்ளை பண்ணோம்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படினாக்க AB by இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய சைடு AD. AB by AD equal to AC by DE. AC இதுக்கு ஈக்குவல் ஆனது இங்க இருக்கு. அப்போ AC by DE. The next is equal to BC by AE. BC by AE. So இப்போ இதுல எந்தெந்த வேல்யூஸ் நமக்கு தெரியுமா எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். சோ AB னுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. பட் 90 டிகிரி இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ அப்போ AB 90 டிகிரிக்கு அப்ளை பண்ணுமா AB ஸ்கொயர்ட் AB is equal to root of பித்தாகரஸ் தியரத்தை படி நம்ம அப்ளை பண்றோம். AB ஸ்கொயர் AC ஸ்கொயர்ட் plus BC ஸ்கொயர்ட். So AB is equal to root of 5 squared plus 12 squared is equal to root of 25 plus 144. So AB is equal to root of 169 is equal to 13 centimeter. So அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளவு வந்துச்சுன்னா 13 அப்படின்றது கிடைச்சிருச்சு. அப்போ 13 by AD னுடைய வேல்யூ AD value 3 is equal to AC னுடைய வேல்யூ 5 by BC னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க DE க்கு வேல்யூ வந்து தெரியாது. சோ DE னு அப்படியே வச்சுக்கலாம். The next is equal to BC னுடைய வேல்யூ 12 by AE. 12 by AE. சோ இதை இப்ப ஈக்குவல் பண்ணோம்னாக்க ஃபர்ஸ்ட் இந்த 13யும் இந்த 5யும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். சோ 13 by 3 is equal to 5 by DE. So that implies இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க DE is equal to இது இங்க போயிடும், இது டினாமினேட்டருக்கு வந்துரும். So 5 into 3 by 13. 5 into 3 by 13. அப்போ DE is equal to 15 by 13. 15 by 13. The next AE க்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்தது இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். சோ அப்போ 13 by 3 is equal to 12 by AE is equal to
implies A is equal to இதை cross multiply பண்ணா 12 into 3 by 13 so 12 3s are 36 அப்போ A is equal to 36 by 13 so இதை cancel பண்றனால cancel பண்ணி வச்சுக்கலாம் decimalல கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படினாக்க அப்படியே fractionலயே கூட கொடுத்தாலும் கரெக்ட் தான் that's all the fifth question answer